நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதல்ல பயப்படுறதை நிறுத்து ஜெயா. இப்படி அவன் முதல்லயே நினைச்சேன், அப்படியே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஜெயா, முதல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ எதுவுமே நடக்கல, நீ தான் வீணா பயப்படுற. கார்த்திக், உனக்கு தெரியாதுடா. காலையிலேயே அப்பா காலேஜ் போவேனான்னு என்ன சத்தம் போட்டாரு. எதுக்கு? நான் காலேஜுக்கு வந்தா உன்னை பார்ப்பேன் பேசுவேன் தானே அவர் போவேனான்னு சொன்னாரு. அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை சந்துரு? கண்டிப்பா இருக்காதுடா. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அவன் தான் காலையில என்ன காலேஜுக்கு போன்னு என்ன சப்போர்ட் பண்ணான். இப்போ அவனே நம்ம 2 பேரும் நின்று பேசுறத பார்த்துட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. நீயும் நானும் பேசிட்டு இருந்தோம், அதை அவன் பார்த்துருக்கான். அவ்வளோதானே, இதில் என்ன தப்பு இருக்கு? இது உனக்கும் எனக்கும் வேணா தப்பா தெரியாதுடா. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இது தப்பா தான் தோணும். நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத ஜெயா. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, அப்புறமா இதை பற்றி பேசலாம். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? அவன் என்ன வேணா நினைக்கட்டும், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஒருவேளை சந்துரு இப்போ என் வீட்டுக்கு போனா என் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். தெரிஞ்சா இப்போ என்ன ஆக போகுது? நீ மாட்டல, உனக்கு புரியாது. சும்மா பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. பயப்படாம எப்படிடா இருக்க முடியும்? வீட்டுல தெரிஞ்சா சந்துரு வீட்லயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் எல்லாரும் என்ன கொலகாரிய பாக்குற மாதிரி பாப்பாங்க. புரிஞ்சுக்கோடா. சாரி ஜெயா, நீ ரொம்ப பயத்தில் இருக்கேன்னு தான் அப்படி சொன்னேன். சாரிடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மீட் பண்றோம். இப்போ பார்த்து இப்படியா நடக்கணும்? என் நேரமே சரியில்லடா. நேத்தி வரைக்கும் உன்கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கணும்னு தவிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனை முளைச்சிட்டு நிக்குதுடா. அவன் போனப்போ கோவமா போன மாதிரி தெரியலையே. அவன் கோவமா எதுவும் பேசல, நல்லா தான் பேசினான். இருந்தாலும் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணது தப்புன்னு நீ நினைக்கிற, அதான் ரொம்ப பயப்படுற. முதல்ல நீ தப்பு பண்ணலை, அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத, நான் இருக்கேன்.